dim ta din ta ta ka din ga din dim ta din ta ta ga ga ta ta tarigidum ta ta tarigidum ta ti ta tarigidum ta tum ta tum எல்லோரும் முகக்கவசம் அணிந்திருப்பதற்கு உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு வரிசையிலே 3 பேர் மாத்திரமே நீங்கள் அமர்வதற்கும் உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவசியம் பேச வேண்டும் என்றால் நீங்கள் வெளியே சென்று பேசிவிட்டு பின்பதாக உள்ளே வந்து அமர்வதற்கும் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நாம் இந்த திருமண ஆராதனையை ஆரம்பிக்கிறோம். சபையார் யாவரும் எழுந்து நிற்போம். ஆதியிலே மனுக்குலத்தை சிருஷ்டித்த ஆண்டவர் உம்மோடு ஐக்கியம் கொள்வதற்காக ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை பூமியிலே நிறைவேற்றும்படியாக மிக நேர்த்தியாக மேன்மையாக இல்லறத்தை உருவாக்கினீரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இல்லறத்தை மேன்மைப்படுத்தி சிறப்பிக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளையிலே கிறிஸ்தவ இல்லறத்திலே கணவனும் மனைவியுமாக இணைக்கப்படும்படியாக இங்கு வந்திருக்கிற அருமையான இந்த வாலிப பிள்ளைகளை உமது திரு சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த விவாக ஆராதனையிலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய திவ்ய பிரசன்னம் மகிமை ஆசீர்வாதம் விளங்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்.
இவ்வண்ணமாக நீர் உமது பிள்ளைகளை இந்த நேரத்திலே கணவனும் மனைவியுமாக இணைக்க சித்தம் கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பாடல் தாளில் உள்ள முதலாவது பாடல், ஏதேனில் ஆதிமனம் உண்டான நாளிலே பிறந்த ஆசீர்வாதம் மாறாதிருக்குமே என்ற பாடலை நாம் யாவரும் பாடுகிறோம். பிரியமானவர்களே, இந்த மணமகன் கால்வின் ரூபன் ராஜ், மணமகள் ஜென்சி, இவ்விருவரையும் பரிசுத்த மெய் விவாகத்தில் இணைக்கும்படி தேவ சமூகத்திலும் இந்த சாட்சிகளுக்கு முன்னிலையிலும் நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். விவாகமானது மேன்மையுள்ள நிலைமையாய் இருக்கிறது. அது தேவனால் நியமிக்கப்பட்டதாயும் கிறிஸ்துவுக்கும் அவருடைய திருச்சபைக்கும் உள்ள ஆன்மீக ஐக்கியத்தை காட்டுகிறதாயும் இருக்கிறது. கலிலேயாவில் உள்ள கானாவூரில் நடந்த கல்யாணத்தில் நமது ஆண்டவர் கிறிஸ்துநாதர் தம்முடைய பிரசன்னத்தால் இந்த பரிசுத்த நிலைமையை மேன்மைப்படுத்தி சிறப்பித்தார். ஆகையால் விவாகத்தை அற்பமாய் எண்ணி யோசனை இல்லாமல் இதில் பிரவேசியாமல் விவாகம் நியமிக்கப்பட்ட முகாந்திரங்களையும் அதற்குரிய கடமைகளையும் தீர்க்கமாய் ஆலோசித்து பயபக்தியோடும் விவேகத்தோடும் தேவனுக்கு அஞ்சி விவாகம் செய்தல் அவசியம். இவ்விருவரும் இந்த பரிசுத்த நிலைமையிலே சேர்க்கப்படும்படி
அமர்ந்திருக்கிறார்கள். சபையார் மாத்திரம் அமரலாம், மணமக்கள் அப்படியே நிற்கலாம். நீங்கள் இங்கே நிற்கும்போது நீங்கள் ஒருவருக்கொருவர் செய்யப்போகும் பரிசுத்த உடன்படிக்கைக்கு தக்கவாறு யோசித்து உங்கள் இருவருக்கும் உள்ள விசுவாச வாக்குறுதியை இச்சபையாருக்கு முன்பாக இப்பொழுது அறிவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். கடவுளுடைய வசனம் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யப்போகும் பயபக்தியான வாக்குறுதிகளை மாறாமல் பாதுகாத்து உங்கள் பரமபிதாவின் சித்தத்தை செய்ய விடாமுயற்சி எடுத்தீர்களானால் கடவுள் உங்கள் விவாகத்தை ஆசீர்வதிப்பார், அதில் பரிபூர்ணத்தை அருள் புரிவார், உங்கள் வீட்டை சமாதானத்தில் ஸ்தாபிப்பார். சொல்லுங்க. கால்வின் ரூபன் ராஜாகிய நீர் கடவுளுடைய நியமத்தின்படி பரிசுத்த விவாக நிலைமைகள் இந்த பெண்ணோடு ஒருமித்து வாழ இவரை உமக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் சுகவீனத்திலும் இவரை நேசித்து தேற்றி கனப்படுத்தி காப்பாற்றி நீ உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவருக்கே கணவனாய் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறீரா? வாக்கு கொடுக்கிறேன். ஜென்சியாகிய நீர் கடவுளுடைய நியமத்தின்படி பரிசுத்த விவாக நிலையில் இந்த ஆணோடு ஒருமித்து வாழ இவரை உமக்கு விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் சுகவீனத்திலும் இவரை நேசித்து தேற்றி கனப்படுத்தி காப்பாற்றி நீ உயிருடருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவருக்கே மனைவியாய் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறீரா? ஜென்சி என்ற இந்த பெண்ணை கால்வின் ரூபன் ராஜ் என்ற இந்த ஆணுக்கு விவாகம் செய்ய கொடுக்கிறவர் யார்? கால்வின் ரூபன் ராஜ் ஆகிய நான் ஜென்சி ஆகிய உம்மை எனது மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் தேவனுடைய பரிசுத்த நியமத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உம்மை நேசிக்கவும் ஆதரிக்கவும் உமக்கு வாக்கு கொடுக்கிறேன். ஜென்சி ஆகிய நான் கால்வின் ரூபன் ராஜ் ஆகிய உம்மை எனது கணவனாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் தேவனுடைய பரிசுத்த நியமத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உம்மை நேசிக்கவும் ஆதரிக்கவும் உமக்கு வாக்கு கொடுக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த திருமாங்கல்யம் இந்த மணமகனும் மணமகளும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுகிறதை எல்லோருக்கும் காட்டுகிறதும் ஆவிக்குரிய உள்ளான கர்த்தருடைய கிருபையை புறம்பாக காட்டுகிறதுமான அடையாளமாயிருக்கிறது. இந்த வேளையிலே நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற பாடல் தாளில் உள்ள இரண்டாவது பாடலை நாம் ஜெப நிலையில் பாடுகிறோம். இந்த வேளையிலே இந்த திருமாங்கல்யத்திற்காக நாம் ஜெபிப்பதற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். மணமக்கள் முழங்காற்படியிலும்
கூன்றாத தீரமும் இந்த திருமாங்கல்யத்தை அளிப்பவரும் இதை அணிந்து கொள்பவரும் ஒருவருக்கொருவர் உண்மையாய் இருக்கவும் தங்கள் ஆயுள் முழுவதும் அன்பில் நிலைத்து இருக்கவும் இந்த திருமாங்கல்யத்தையும் இதை அணிவிக்கிற மணமகனையும் அணிந்து கொள்ளுகிற மணமகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். சபையார் யாவரும் எழுந்து நிற்கலாம். திருமங்கலத்தை ஆசீர்வதிக்கிறோம். இதை அணிகிறவரும் அணிந்து கொள்ளுகிறவரும் உங்களுடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாக இந்த அன்பில் வேரூன்றி கட்டப்படும்படியாக இதை ஆசீர்வதிக்கிறோம். நிலையான அன்பு, உம்முடைய அன்பு இந்த குடும்பத்தை பலப்படுத்தி இந்த நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமா சொல்லிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். நம் உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்புக்கும் நாம் செய்து கொண்ட உடன்படிக்கைக்கும் அடையாளமாகவும் அத்தாட்சியாகவும் இந்த திருமாங்கல்யத்தை உனக்கு தரித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உன்னை விவாகம் செய்கிறேன். ஆமென். கால்வின் ரூபன் ராஜும் ஜென்சியும் பரிசுத்த விவாக நிலைமையில் ஒருமித்து வாழ சம்மதித்து தேவ சன்னதியிலும் இந்த சபைக்கு முன்பாகவும் அதை அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுத்து தங்களுடைய வாக்குறுதிக்கு அடையாளமாக திருமாங்கல்யத்தை தரித்து கைப்பிடித்து தெரியப்படுத்தினபடினாலே இவர்கள் தேவனின் நியமப்படியும் அரசாங்க சட்டப்படியும் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அறிவிக்கிறேன். ஆகையால் தேவன் இணைத்தவர்களை மனிதன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன். ஆமென். இணைக்கப்பட்டிருக்கிற அருமையான இந்த புதுமண தம்பதியருக்கு இந்த ஆசீர்வாத பாடலை நான் வாசிக்கிறேன்.
கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். சபையார் உட்காரலாம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு நாமத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அனாதி தீர்மானத்தின்படி திட்டத்தின்படி கர்த்தாவே இவர்களை ஒருமித்து ஒரே மாம்சமாக்கி இருக்கிறீர். உமக்கு நன்றி. உடைய கிருபை, உடைய ஆசீர்வாதம், அனுகூலம் இவர்கள் மேலே பரிபூர்ணமாக இருக்கிறதுக்காக நன்றி. கால்வின் ரூபன் ராஜையும் ஜென்சியையும் உடைய அளவில்லாத ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். வானத்திலும் பூமியையும் படைத்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவர்கள் மேலே தங்கியிருப்பதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம் உடைய ஜனத்தின் மேலே இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறதே. தேவனுடைய ஆசீர்வாதம் இவர்கள் மேலே, இந்த புதுமண தம்பதியாக இருக்கிற கால்வின் மேலும் ஜென்சி மேலும் இருக்கும்படியாக இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய வருகையிலும் ஆசீர்வதிப்பார், போகையிலும் ஆசீர்வதிப்பார். கூடையும் மாப்பு செய்ய தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் பிள்ளைகள்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த பரலோகத்தின் சகல ஆசீர்வாதங்களும், உபாகமம் 27 சொல்லப்பட்ட சகல ஆசீர்வாதங்களும் இயேசு நாமத்தில் வாழ்க்கையில் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரும் துரத்துவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறதே. 10 மடங்கு வெற்றியும் ஜெயத்தையும் நாமத்தின் மகிமைக்காக அவர் எடுக்கவும், ஒரு பக்தியுள்ள சந்ததியை இந்த பூமியிலே உருவாக்கவும், உடைய நாமத்தை இந்த உலகத்துக்கு எடுத்து காமிக்கவும் ஒரு சாட்சியாக நிறுத்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய உறவிலே கிறிஸ்து மையமாக இருந்து ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் கொடுத்து நடத்துவீராக. ஆளுகை செய்யும், ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வாதமாக வைப்பேன் சொன்ன கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த உலகத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக வைப்பீராக. ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை யாவரும் ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். ஆசீர்வாதத்தை அருமையான இந்த புதுமண தம்பதியருக்கு வழங்க இந்த அருமையான புதுமண தம்பதியரை மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபையின் சார்பிலே என்போடு வாழ்த்துகிறோம். ஜென்சி இது நாள் வரைக்கும் தேவனுடைய வார்த்தையிலே வளர்க்கப்பட்ட அவர்களுடைய திருச்சபை ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள அப்போஸ்தல ஐக்கிய சபையாரும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறார்கள். உங்களுடைய போதகர் குடும்பம் இங்கே இருக்கிறார்கள். அருமையான இந்த தம்பதியர் இந்த நாளில் மாத்திரமல்ல, வாழ்க்கையிலே பல நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவிருக்கிறீர்கள். அநேகர் உங்களை வாழ்த்தி பல நன்மையான வெகுமதிகளை உங்களுக்கு கொடுக்கவிருக்கிறார்கள். ஆனால் திருமணமாகி நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற முதல் வெகுமதி என்னவென்றால் பரிசுத்த வேதாகமம். நம்முடைய இந்த திருச்சபையிலிருந்து உங்களை வாழ்த்தி நீங்கள் ஆரம்பிக்கிற இல்லறம் தேவனுடைய வார்த்தையை மையமாக கொண்டு அமையட்டும் என்று சொல்லி
போதர்களாக உங்களை வாழ்த்தி சபையின் சார்பிலே இந்த வேதாமத்தை உங்களுக்கு பரிசாக அளிக்கிறோம். மிக நேர்த்தியாக அழகாக அமர்ந்திருக்கிற இந்த அருமையான புதுமண தம்பதியர், இவர்களை தேவனுடைய நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறோம். குறிப்பாக அருமையான தங்களுடைய பிள்ளைகளின் திருமணத்திற்கென்று அநேக வருடங்களாக ஜெபித்து எல்லா விதமான பிரயாசங்களை மேற்கொண்ட அருமையான இந்த மணமக்களுடைய பெற்றோர் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆர்டி கிறிஸ்டபர் தம்பதியர், அதை போலவே மிஸ் அண்ட் மிஸ்டர் செல்வராஜ் தம்பதியர், உங்களை ஆண்டவருடைய நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறோம். தேவன் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு தம்முடைய கிருபையை கொடுத்த இந்த நாளிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் நன்மையை ஆசீர்வாதத்தை காண்பதற்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். சரியா? ரைட். கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் பாராட்டின கிருபை எவ்வளவு அதிகம் என்று சொல்லி அறிந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த திருமண பந்தம் எப்படி கூடி வந்தது என்பதை நேற்றைய தினத்தில் நிச்சயதார்த்த வைபவத்திலே மணப்பெண்ணினுடைய போதகர் ரெவரண்ட் எஸ்ரா வெங்கடேசன் அவர்கள் சுருக்கமாக அழகாக சொன்னாங்க. ஆண்டவருடைய சித்தம் எப்படி எந்த விதமான மனுஷீக முயற்சிகளும் ரொம்ப இல்லாமல் எப்படி நேர்த்தியாக நடந்தது என்று அறிந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். ஸோ இது உண்மையாகவே கர்த்தரால் வந்தது. இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்து களி கூறுகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மணப்பெண்ணினுடைய போதகர் ரெவரண்ட் எஸ்ரா வெங்கடேசன் மற்றும் அவருடைய குடும்பத்தார், போதகரமா மற்றும் அவருடைய 2 பிள்ளைகள், இவர்களும் ராஜபாளையத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். திருச்சபையின் சார்பிலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த விவாக ஆராதனையிலே அருமையான மணமக்களுக்கு என்று அவர்களுக்கு மாத்திரமல்ல, திருமணமாகி பல வருடங்கள் ஆகிவிட்டது என்று சொல்லுகிற ஒருவேளை திருமணமான தம்பதியர் அல்லது நானும் எப்பொழுது இப்படி வந்து அமர்வேன் என்ற ஏக்கத்தோடு இருக்கிற வாலிப தம்பிமார் தங்கைமார், நமக்கு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை தான் இன்றைய தினத்திலே சில நிமிட நேரங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகிறேன். 127வது சங்கீதத்தினுடைய முதல் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஐ எம் சோ கிளாட். பிள்ளைங்க வந்து இந்த மணமகனும் மணமகளும் உடனே வேதத்தை திருப்புகிறார்கள். நல்லது, நல்ல ஆரம்பம். 127ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. வேதம் அழகாக என்ன சொல்லுகிறது என்றால், தேவன் மாத்திரமே நம்முடைய குடும்பங்களை கட்டி எழுப்பி ஆசீர்வதிக்கின்ற தேவன். மற்ற மனுஷீக பிரயாசங்கள் எல்லாமே வீண் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அருமையான இந்த புதுமண தம்பதியர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனைகள் எல்லாவற்றிலும் ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறோம். மேரேஜ் இஸ் நாட் மேன்ஸ் இன்வென்ஷன். திருமணம் என்பது ஏதோ மனிதர்களாக கண்டுபிடித்த ஒரு புதுமையான ஒரு காரியம் அல்ல. திடீர்னு பெற்றோர் நினைச்சாங்க, 2 சைடும் கூடி வந்தாங்க, கல்யாணம் முடிஞ்சிடுச்சு என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. அப்போனா திருமணம் என்ன? வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், மேரேஜ் இஸ் காட்ஸ் இன்ஸ்டிடியூஷன். திருமணம் அல்லது இல்லறம் என்பது பரலோகத்தின் ஆண்டவர்
அமைத்த அற்புதமான ஒரு அமைப்பு என்பதை நீங்கள் அறிந்திருப்பது தேவை. ஆகவேதான் என்ன சொல்லுகிறோம், மேரேஜ் இஸ் நாட் a contract between two individuals, but it's a covenant between two individuals in the presence of God. திருமணம் என்பது இரண்டு தனிப்பட்ட நபர்கள் ஒருவருக்கொருவர் செய்து கொள்ளுகின்ற ஒப்பந்தம் அல்ல, கான்ட்ராக்ட் அல்ல. கான்ட்ராக்ட்லாம் நிறைய இது சைன் பண்ணுகிறோம், அந்த கான்ட்ராக்ட் ஒரு நேரத்துக்கு முடிவுக்கு வேற வருகிறது. ஆனால் கவனன்ட், உடன்படிக்கை என்பது அதுவல்ல. நாம் மிக தெளிவாக சற்று நேரத்திற்கு முன்பதாக பிள்ளைங்க சொல்றதை கேட்டோம். இது உடன்படிக்கை. வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், இன்பத்திலும் துன்பத்திலும் என்று சொன்னதை பார்க்கிறோம். ஆகவே தேவன் உங்களை இணைத்திருக்கிறார், இதை எந்த ஒரு மனிதனும் பிரிக்க முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை மிக அழகாக என்ன சொல்லுகிறது என்றால், அருமையான கால்வின் ஜென்சி, தேவன் உங்களை இல்லற வாழ்க்கையிலே இணைக்கிறார். அவர் உருவாக்கி இருக்கிற இந்த இல்லறத்தை எல்லா வகையிலும் அவர் ஆசீர்வதித்து சிறப்பிப்பதற்கு வல்லமையுடையவராக இருக்கிறார். இந்த சங்கீதத்தை பாடியவர், 127ஆம் சங்கீதத்தை பாடியவர் சாலமோன் ராஜா என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இவர் ஒரு குடும்பத்தை குறித்து பாடுகிறார். ஆனால் இந்த சாலமோன் ராஜா மிகப்பெரிய 2 பில்டிங் ப்ராஜெக்டை நிறைவேற்றியவர். ஒன்று, எருசலேமிலே உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டுவேன் என்று சொல்லி மிக பிரம்மாண்டமாக நேர்த்தியாக கட்டினவர். அதற்கு அடுத்தபடியாக ராஜாவுக்கென்று மிக அருமையான அரண்மனையை கட்டியவர். அவர் என்ன சொல்லுகிறார்னா, கர்த்தர் வீட்டை கட்டாராகில். நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் நம்முடைய குடும்பம் என்று சொல்லுகின்ற இல்லறத்தை யார் தான் கட்டுகிறார் என்றால் ஆண்டவர் தான் கட்டுகிறார். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதாம். கட்டுவது மாத்திரமல்ல, அழகாக தொடர்ந்து என்ன சொல்லுகிறார் என்றால், கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதாம். இல்லை, உங்களுடைய குடும்பம் ஏற்ற சமயத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிற புத்திர பாக்கியம், தலைமுறை தலைமுறையாக இருக்கக்கூடிய அந்த உங்களுடைய இல்லறத்தை, உங்களுடைய குடும்பத்தை, தலைமுறையை பாதுகாக்கிறது யாருன்னா பரலோகத்தின் ஆண்டவர். இந்த நாளில் சபையாக இங்கே இருக்கக்கூடிய மக்களாக உங்களை அப்படிதான் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களுடைய இல்லற வாழ்க்கையை கட்டி எழுப்புவாராக, ஆண்டவர் உங்களுடைய இல்லற வாழ்க்கை எல்லா வகையிலும் பாதுகாப்பாராக என்று சொல்லி வாழ்த்துகிறோம். இதே சாலமோன் இதற்கு அடுத்த புஸ்தகம் நீதிமொழிகளின் புத்தகத்திலே 24ஆம் அதிகாரத்திலே 3வது 4வது வசனத்திலே தொடர்ந்து இந்த வீடு எப்படி கட்டப்படுகிறது என்பதை சொல்லுகிறார். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரத்திலே 3வது 4வது வசனங்கள் என்ன சொல்லுகிறது? வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும், அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 3 அழகான வேர்ப்ஸ் இங்கே பயன்படுத்தப்படுகிறது, செயல் வினைகள். முதல் காரியம் என்னன்னா கட்டப்படுதல். இங்க பாருங்க, கட்டப்படுதல், வீட்டை கட்டி எழுப்புதல். இங்க என்ன சொல்லுகிறார்? வீடு ஞானத்தினாலே கட்டப்படும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த திருமண ஆராதனையிலே உங்களுடைய பெற்றோர் இருக்கிறார்கள். ஒருவேளை அவர்களை காட்டிலும் வயதிலே மூத்த பெற்றோர் நிறைய பேர் இங்கு இருக்கிறார்கள். வீட்டை கட்டிப்பார் என்று சொல்வார்களே, எப்படி கட்டி பார்ப்பது? வேதம் அழகாக என்ன சொல்லுகிறது என்றால், வீடு ஞானத்தினாலே கட்டப்படும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதே நீதிமொழிகளின் புத்தகத்திலே 8வது அதிகாரத்திலும் மற்ற இடங்களிலும் பார்க்கும் பொழுது, ஞானம் யாரை குறிக்கிறது அப்படின்னா கிறிஸ்துவை குறிக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். So on the first day of your wedding, நீங்கள் திருமணமாகி இருக்கிற இந்த முதல் நாளிலே வேதம் அழகாக என்ன சொல்லுகிறது என்றால்,
கிறிஸ்து உங்களுடைய இல்லற வாழ்க்கையை கட்டுவதற்கு நீங்கள் அனுமதிப்பது தேவை. You must lovingly invite Christ into your home life. ஆண்டவரே, எங்களுடைய இல்லற வாழ்க்கைக்குள்ளாக நீங்க வாங்க ஆண்டவரே என்று சொல்லி அவரை அழைப்பது தேவை. புதிய ஏற்பாட்டிலே இப்படிப்பட்ட ஒரு கல்யாண வீட்டிலே நடந்த சம்பவத்தை யோவான் 2வது அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம் இல்லையா? கானா ஊரிலே நடந்த கல்யாணம். வேதம் சொல்லுகிறது, இயேசுவும் அவருடைய தாயாரும் அந்த கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். வேதத்தின் பல இடங்கள்ல இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் அழைத்தார்கள், அது நிமித்தம் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் கண்ட மாபெரும் ஆசீர்வாதங்களை நாம் மிக தெளிவாக பார்க்க முடியும். So Calvin and Jency, வேதம் என்ன சொல்லுகிறதுனா, ஆண்டவர் உங்களுடைய இல்லற வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு விரும்புகிறார். பட் இஸ் a gentleman God. நீங்கள் அழைத்தால் மாத்திரமே உங்களுடைய வீட்டுக்கு வருவார். நீங்க 2 பேருமே, எனக்கு ஜென்சியை பற்றி ரொம்ப தெரியாது, வருகின்ற நாட்கள்ல தெரிந்து கொள்வோம். ஆனா கால்வினுடைய ஃபேமிலி எனக்கு ஓரளவுக்கு நன்றாக தெரியும். தேவ பக்தி உள்ள ஒரு குடும்பம், தேவனை மிகவும் அதிகமாக நேசிக்கின்ற ஒரு குடும்பம். இல்லை, எப்போ நீங்களும் இங்க இருக்கிற ஒவ்வொரு ஃபேமிலி, ஆண்டவரே எங்களுடைய இல்லறத்தின் தலைவராக நீங்க வாங்க என்று சொல்லுகிறோமோ, இயேசு கிறிஸ்து நம்முடைய இல்லறத்திற்குள்ளாக வருகிறார். எப்படி கட்டப்படுகிறது? வீடு ஞானத்தினாலே கட்டப்படும். இயேசு கிறிஸ்துவினுடைய அருமையான மலை பிரசங்கத்தினுடைய முடிவு மத்தேயு 7வது அதிகாரத்தில் 2 பேரை குறித்து சொல்லுகிறார். 2 பேருமே வீடு கட்டினாங்க. ஒருத்தர் கடகடன்னு கட்டி எழுப்பினார், மற்றொருவர் கட்டுவதற்கு ரொம்ப நாட்கள் ஆனது. சீக்கிரமாய் கட்டி எழுப்பினவர் எதுல கட்டினாராம்? மணலிலே கட்டினார். ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டி எழுப்பினவர் எதுல கட்டினார்? கற்பாறையான இடத்திலே ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டி எழுப்பினார். வேதம் என்ன சொல்லுகிறது? மழை வந்தது, பெருவெள்ளம் வந்தது, பெருங்காற்று அடித்தது, மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு இடிந்து போனது, ஆனால் கற்பாறையிலே கட்டப்பட்ட வீடு நிலைத்திருந்தது. இயேசு கிறிஸ்து இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்லுகிறார்? என் வார்த்தையின்படி கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவனே கற்பாறையின் மேல் கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். ஞானம் எப்படி வருகிறது அப்படின்னா, வேதத்திலிருந்து வருகிறது, தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. ஸோ இந்த நாளில் மிக நன்றாக என்னத்தை அறிந்து கொள்ளலாம்னா, ஆண்டவர் தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாஸ்டர் ஆர்கிடெக்ட். சரியா? ஆண்டவர் தான், he is the master builder of your home life. ஸோ சொல்ல வேண்டியது, ஆண்டவரே நீங்க எங்களுடைய வாழ்க்கையின் தலைவராக இருங்க ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை நீங்க கட்டி எழுப்புங்க ஆண்டவரே என்று சொல்லும்போது, ஆண்டவர் நிலையான சீரான அஸ்திபாரத்தோடு உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறார். கவுன்சிலிங் டைம்ல ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். நேற்று கூட போதகர் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினார். முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. சொல்லுங்க, ஆண்டவரே நீர் தான் எங்களுடைய வாழ்க்கையின் தலைவர். ஆண்டவரே நீர் எங்களை உங்களுடைய அன்பின் கயிறுகளினாலே இணைத்து எங்களை கட்டுங்க என்று சொல்லும்போது, ஆண்டவர் உங்களுடைய இல்லற வாழ்க்கையை நேர்த்தியாய் அழகாக கட்டி எழுப்புகிறார். So the first verb is building. சரியா? இரண்டாவது செயல்பாடு இங்கு சாலமோன் நீதிமொழிகள் 24வது அதிகாரத்திலே 3வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார்னா, அந்த வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலை நிறுத்தப்படும் என்று சொல்லுகிறார். By understanding it is established. வீட்டை கட்டிட்டு போய்விடலாம், ஆனால் அந்த வீடு ஸ்ட்ராங்கா இருக்கிறதா, நிலைத்திருக்கிறதா என்பது மிக மிக முக்கியம். அநேக நேரத்தில் வீடுகளை கட்டுகிறவர்கள் அந்த வீட்டை கட்டுகிற ஆர்கிடெக்டோட அல்லது அந்த பில்டரோட பிரச்சனை வந்துச்சுன்னா இடையில விட்டுட்டு போய் விடுகிறார்கள். அநேக குடும்பங்களிலே இப்படிப்பட்ட காரியம் நடக்கிறது. இயேசுவை நீர் எங்களுடைய இல்லறத்தை கட்டி எழுப்பும் என்று சொல்லுகிறோம். அந்த உறவிலே நிலைத்திராது ஏதோ ஒரு சூழ்நிலையில கிறிஸ்துவை விட்டு சென்று விடுகிறோம். வீட்டினுடைய அஸ்திபாரம் அசைவு காண தொடங்குகிறது.
ஆனால் வேதம் அழகா என்ன சொல்லுதுன்னா, இல்லை அண்டர்ஸ்டாண்ட் யூ ஆர்கிடெக்ட் ரியலி வெல். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இல்லறத்தை கட்டி எழுப்புகிற பரலோகத்தின் ஆண்டவரை அவருடைய வார்த்தையின் மூலம் மிக தெளிவாக நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். ஸ்டே கனெக்டட் டு தி ஆர்கிடெக்ட் ஆஃப் யுவர் லைஃப். உங்களுடைய இல்லற வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற ஆண்டவரோடு எல்லா நேரத்திலும் தொடர்பில் இருங்கள். இல்லை நீங்கள் ஃபேமிலியா வருகின்ற நாளிலே நீங்கள் குடும்பங்களாக இணைந்து ஜெபிப்பீர்கள், நல்லது, அது அவசியம். ஆனால் தனிப்பட்ட முறையிலே as an individual unit, கால்வின் அண்ட் ஜென்சி நீங்கள் என்ன பண்ணணும்னா குடும்ப பலிபீடத்தை கட்டி எழுப்புவது தேவை. ஃபேமிலி ஆல்டர் என்று சொல்லுகிறோமே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலம் நீங்கள் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் இருக்கிற வண்ணமாகவே உமது சமூகத்தில் வருகிறோம், நீர் எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி தேவனை உறுதியாய் பற்றி கொள்வது, பிடித்து கொள்வது தேவை. கட்டுகின்ற ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்னா, நான் உன்னை நிலைப்படுத்துவேன், நான் உன்னை நிலைநிறுத்துவேன். உபாகமம் 28வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் அழகா ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்ன? நான் உங்களை எனக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவேன். I will establish you as my holy people. நான் உங்களை எனக்கு பரிசுத்த ஜாதியாக, பரிசுத்த ஜனமாக. இல்லை வேற எந்த ஜாதியும் இல்லைங்க. ஆண்டவர் சொல்லுகிற ஒன்று பரிசுத்தமான ஜாதி அல்லது பரிசுத்தம் இல்லாத ஒரு ஜாதி. இயேசு கிறிஸ்து இந்த அருமையான தம்பதியருக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்னன்னா, உங்களை பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஸோ 2 காரியங்கள். ஆண்டவர் உங்களுடைய இல்லறத்தை கட்டுகிறவர் மாத்திரமல்ல, உங்களுடைய இல்லறத்தை ஸ்திரப்படுத்துகிறார். எப்பேற்பட்ட புயலும் வரலாம். இங்கே இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம், எந்த வீட்டிலே ஆகிலும் இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையா என்று கேட்கலாம். நான் யாரும் கை தூக்க சொல்ல மாட்டேன். எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ஆமாம்மா எங்கள் வீட்டில் பிரச்சனை இருந்திருக்குது. எனக்கு திருமணமாகி 23 வருடங்கள் ஆகிறது. எங்களுக்கு தெரியும், வீடுகளிலே பிரச்சனைகள், சச்சரவுகள், சில நேரத்தில் சமாதான குறைவுகள் உண்டு. ஆனால் பரலோகத்தின் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளையும் அகற்றி உங்களுடைய இல்லற வாழ்க்கையை நான் ஸ்திரப்படுத்துவேன், உறுதியாக்குவேன், சீராக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இது நான் சொல்லல, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை உண்மை உள்ளது. ஸோ தேவனுடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுடைய இல்லற வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துகிறார். 3வதாக கடைசியாக உள்ள verb என்ன அப்படின்னா, 4வது வசனத்திலே நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அறிவினாலே அதன் அறைகளிலே அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். நிறைந்திருக்கும் ஆங்கிலத்தில் filled என்று சொல்லப்படுகிறது. முதல்ல பில்டிங், 2வதாக எஸ்டாப்ளிஷிங், 3வதாக ஃபில்லிங் அல்லது ஃபுல்ஃபில்லிங் என்று சொல்லலாம். இல்லற வாழ்க்கையை நிறைவுபடுத்துகிறவர் பரலோகத்தின் ஆண்டவர். நிறைய பேர் தவறான ஃபவுண்டேஷனில் ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லை வீட்டுக்குள்ள நிறைய பொருள் இருந்துச்சுன்னா சமாதானம் வந்துவிடும் என்று அநேகர் நினைக்கிறார்கள். இல்லை இல்லை, வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவேளை கண்களினாலே பார்க்க முடியாத அருமையும் இனிமையுமான பொருட்களினாலே உங்களுடைய இல்லறம் அழகுபடுத்தப்படும், அலங்கரிக்கப்படும். இன்டீரியர் டெக்கரேஷன் கேட்டிருக்கிறோம் இல்லையா? ஒரு வீட்டை கட்டுகிறோம், அந்த வீடு வெளியிலலாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறது, உள்ளுக்குள்ளேயும் பார்க்கறதுக்கு அழகாக இருப்பதற்கு நிறைய காரியங்களை வைக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த அருமையான புதுமண தம்பதியர் கால்வின் மற்றும் ஜென்சியினுடைய வாழ்க்கையில இன்டீரியர் டெக்கரேஷன் ஆண்டவர் கொடுக்கிறார். எப்படிப்பட்ட காரியங்கள்? காட்லினஸ், தேவ பக்தி. உங்களுடைய வார்த்தையிலே, உங்களுடைய யோசனையில, உங்களுடைய வாழ்க்கையில என்ன காணப்படுவது தேவை? தேவ பக்தி காணப்படுவது தேவை. அதன் விளைவாக என்ன வரும்னா, அன்பு வரும். இன்றைக்கு கைப்பிடித்து தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் ஆரம்பிக்கிற இல்லற வாழ்க்கையினுடைய அடையாளம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், அன்பாகவே இருப்பது தேவை. உங்களை பார்க்கிறவர்கள் என்ன சொல்லணும்னா, அருமையான ஒரு தம்பதியர். அதை மற்றவங்க சொல்லுவாங்க. ஜென்சி கால்வினை குறித்து சொல்லணும். ஆண்டவர் எனக்கு இந்த உலகத்தில் எனக்கு ஏற்ற உற்ற துணையாகவே கால்வினை கொடுத்திருக்கிறார்.
கால்வின் சொல்வது தேவை. இந்த உலகத்தில் எனக்கு ஏற்ற ஃபிட்டிங், ஹெல்ப் மீட் என்று சொல்லி இந்த பெண்ணை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று கால்வின் சொல்வது தேவை. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம், இது ஆவியின் கனி என்று சொல்லுகிறோமே. வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட அருமையும் இனிமையுமான பொருட்களினாலே உங்களுடைய இல்லற வாழ்க்கை நிரம்பி இருப்பது தேவை. அருமை என்று சொன்னா ஆங்கிலத்தில் ரேர் என்று சொல்லப்படுகிறது. தம்பி, கிடைப்பதற்கு அரிதான பொருட்கள். ஒருவேளை சுற்றிலும் பார்க்கும்போது அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கக்கூடும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுனா, அப்படிப்பட்ட ப்ரெஷஸ் அண்ட் ரேர் ட்ரெஷர்ஸை உங்களுடைய வாழ்க்கையிலே தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஸோ இந்த நாளில் சபையாக வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களுடைய இல்லறத்தை கட்டி எழுப்புவாராக. ஆண்டவர் தாமே உங்களுடைய இல்லறத்தை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துவாராக. ஆண்டவர் உங்களுடைய இல்லற வாழ்க்கையின் எல்லா நன்மைகளினாலும் தம்முடைய கிருபையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் தகப்பனே, இந்த மங்களகரமான நேரத்திலே உமது வார்த்தையை கொண்டு ஆண்டவரே இந்த புதுமண தம்பதியரை நாங்கள் ஆசீர்வதிப்பதற்கு உதவி செய்திருக்கிறீர். நீர் வாக்கு பண்ணுகிற தேவன் உண்மையுள்ளவர். நான் உன்னுடைய வீட்டை கட்டி எழுப்புவேன் என்று சொல்லுகிறீர். நான் உன்னை ஸ்திரப்படுத்துவேன், நிலைநிறுத்துவேன் என்று சொல்லுகிறீர். உன்னுடைய வாழ்க்கையை, உன்னுடைய இல்லறத்தை அருமையும் இனிமையுமான பொருட்களினாலே நிரப்புவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர், பரலோகத்தின் தகப்பனே, உம்முடைய வார்த்தையினாலே இந்த உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய கிருபை, இரக்கம் ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையிலே காணப்படட்டும். இவர்களுடைய இல்லறத்தின் மூலமாக பரலோகத்தின் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு இவர்களையும் அது திரு கரங்களிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீரே மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். தாழ்த்தி தேவனை நோக்கி ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமான எங்கள் அன்பின் தகப்பனே, உமது நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கின்ற அருமையான இந்த புதுமண தம்பதியர் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் கால்வின் ரூபன் ராஜ், ஆண்டவரே இவர்கள் தேவனாலே எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று சுகித்திருக்கும்படியாக உமது நாமத்தினாலே நாங்கள் இவர்களை வாழ்த்துகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய எங்களுடைய தேவன், நீர் உமது பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்ய விரிவுக்கென்று தொடர்ந்து நீர் இவர்களை பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளிலே நடைபெறுகிற வரவேற்பு வைபவம் எல்லாவற்றிலும் உடைய திவ்ய பிரசன்னம் இருக்கட்டும். தேவனுடைய நன்மையை உமது பிள்ளைகள் தொடர்ந்து அனுபவிக்க நீரே இரக்கம் பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அரவணைப்பும் இன்றுமெரும் நம் அனைவரோடு விசேஷித்த வகையிலே அருமையான இந்த புதுமண தம்பதியர் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் கால்வின் ரூபன் ராஜோடும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். You were the word at the beginning, one with God the Lord Most High. You're hidden
எல்லா துதி கனமகிமையை செலுத்துகிறோம். வந்திருக்கிற அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறோம். புதியதாக இந்த நாளிலே கடவுளுடைய ஆலயத்திலே உடன்படிக்கை பண்ணின மணமகளும் இந்த வரவேற்பு நிகழ்ச்சிக்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் நாம் யாவரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். கால்வின் ஜென்சி கர்த்தர் அவர்களை நெடுழி காலமாக ஆசீர்வதிக்கும்படியாக நாம் அவர்களை வாழ்த்தும்படியாக வந்திருக்கிறோம். ஆகையால் வந்திருக்கிற இரு வீட்டார் சார்பாகவும் வந்திருக்கிறதான போதகர்களையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வருக வருக என்று நாங்கள் வரவேற்கிறோம். அப்படியாக இரு குடும்பத்தாரின் அழைப்பை ஏற்று இந்த சூழ்நிலையிலும் வந்திருக்கிற எல்லா உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கும், திருச்சபை நண்பர்களுக்கும், யாவருக்கும் எங்கள் நன்றி கலந்த வரவேற்பை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வருக வருக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வரவேற்கிறோம். பரலோக பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி, பாராட்டுகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் கூட கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் இணைந்திருக்கிற கால்வியனுக்காக ஜென்சி காமிடத்தில் வருகிறோம். தேவரே, நீர் எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறே உமக்கு நன்றி. ஆரம்பம் முதல் கர்த்தாவே இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் உடைய நாமத்தின் மையத்தில் வைத்து உடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தி நாங்கள் செய்கிறோம். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியும் கர்த்தர் குறைவில்லாமல் நடைத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர் ஒரு குறைவில்லாதபடி எல்லாம் நிறைவாக இருக்கும்படியாக, அனைவரும் சந்தோஷிக்கப்படும்படியாக, மகிழும்படியாக கர்த்தர் அனுகிரகம் செய்யறக்கா நன்றி. இங்கே செய்கிற பேசுகிற ஒவ்வொரு காரியத்திலையும் தேவனாய் கர்த்தர் தாமே மகிமைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஸ்தலம் முழுவதையும் இப்படி ரத்தத்தின் ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். ரத்தத்தில் ஜீவனுக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவன் இடத்துல ஆளுகை செய்வதாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு நன்றி. இப்படி வாக்கு சத்தங்களை இந்த இடத்துல கூறுகிறோம். அழிக்கும் ஆதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும் சொன்னீர். அந்த வார்த்தையை இயேசு நாமத்தில் உறுதிப்படுத்துகிறோம். அதை நாங்கள் நிச்சயிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜீவனை பேசுகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கர்த்தாவின் இந்த ஆராதனை முழுவதும் நாம மயப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இரண்டு அன்பான வேண்டுகோள்களை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறோம். அரசாங்கத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றியும் இந்த வளாகத்தின் கட்டுப்பாட்டை மதித்தும் நாம் யாவரும் மணமக்கள் தவிர முகக்கவசம் சரியான முறையில் அணிந்து கூடிய மட்டும் சமூக இடைவெளியை கடைபிடிக்க உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் மணமக்கள் தங்களுடைய வாழ்க்கையை தொடங்குவதற்காக இந்த அருமையான கேக்கை அவர்கள் கட் செய்து அவர்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க இருக்கிறார்கள். அதற்கு உதவி செய்வதற்காக குடும்பத்திலே மூத்த ஐயா ஹாரிஸ் அவர்கள் வரும்படியாக அன்பாக அழைக்கிறோம். அருமையான திருமணத்தை நாங்கள் கண்டு கழித்தோம். அருமையான மெசேஜை நாங்கள் கேட்டோம். ரெண்டு போதகர்களும் அருமையாக பிரசங்கம் பண்ணாங்க. அந்த பிரசங்கத்தினுடைய கருப்பொருள் இது உள்ள அடங்கியிருக்கிறது. அவங்க பிரசங்கம் பண்ணாங்க பாருங்கள், அந்த கருப்பொருள் அடங்கினது. இது வந்து கிட்டத்தட்ட 4 அடுக்கு மாளிகை மாதிரி தெரிகிறது. பார்க்க அழகாக இருக்குது. 4 அடுக்கு மாளிகை மாதிரி இருக்கிறது. நான் ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்குறேன் உங்களை. வாட் இஸ் தி கேரக்டர் ஆஃப் திஸ் கேக்? வாட் இஸ் தி கேரக்டர் ஆஃப் திஸ் கேக்? ஏபிசிடி. ஹாட்,
sure, sweet. What? What's the character? Very good. He told. Very sweet. அதுக்கு தான் கேக் வச்சுருக்குறாங்க, ஸ்வீட். ஏனென்றால் நம்ம ஸ்வீட்டாக இருக்கணும். நீ வந்து ஜென்சிக்கு ஸ்வீட்டாக இருக்கணும், ஜென்சி வந்து நீ வந்து ஜென்சி வந்து உனக்கு ஸ்வீட்டாக இருக்கணும். ஒரு ஸ்வீட்டாக இருங்க, கசப்பாக இருக்காதீங்க, உப்பாக இருக்காதீங்க. அதுக்கு தான் இந்த கேக் வச்சுக்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இந்த கேக் வச்சு கொடுக்கறது அது ஸ்வீட்டு. இந்த ஸ்வீட்டு இது வாயில் உள்ள போடுறாங்கல்ல, அது ஸ்வீட்டாக இருக்கணும். நீ ஸ்வீட்டாக அவன்னு நீங்கள் வாழ்க்கை ஸ்வீட்டாக இருக்கணும். இன்னொரு ஐடியா ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஸ்வீட்டில் வெரி பெஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் மேன் யார் சொல்லுங்க பார்க்கலாம். கேட்டிங்களே, பிரசங்க கேட்டிங்களே, நீங்கள் சொல்லுங்கள் கேள்வி. ஏன்னா நான் வாத்தியார் ஒரு குடும்பம் எங்கே போனாலும் கேள்விக்கு தான் கேட்டுருப்பேன். சொல்லுங்கள், ஸ்வீட்டஸ்ட் பர்சன் இமிடியேட் கரெக்டானு சொல்லிட்டாங்கம்மா. ஒத்துக்கிறீங்களா? த ஸ்வீட்டஸ்ட் பர்சன் யார்? ஜீசஸ். ஹல்லேலூயா, ஜீசஸ். ஆகவே நீங்கள் ஜீசஸை கட்டியாக பிடிச்சிங்கம்மா. இது உங்களுக்கு விளம்பு சொல்கிறது ஜீசஸ் தான். இந்த ஸ்வீட்டு ஏசு கிறிஸ்து ஸ்வீட்டாக பாட்டு கூட ஒரு பாடுவாங்க. ஸ்வீட் ஜீசஸ், ஸ்வீட் ஜீசஸ், வாட் அ வண்டர் யூ ஆர், யூ ஆர் பிரைட்டர் தென் த. அந்த மார்னிங் ஸ்டார் மாதிரி இருங்க. இந்த கேக்கு நீங்கள் சாப்பிடும்போது அந்த மாதிரி மாறிவிங்க, ஸ்வீட்டாக இருப்பீங்க, ஸ்வீட்டான வாழ்க்கையாக இருக்கும். இப்போ நம்ம இந்த அருமையான கேக்கை கட் பண்ணுவோமா? கத்தி எங்கே காணும்? எங்கேவா? ஃபஸ்ட்டா? வெரி கொஞ்சம் மாட்டீங்க. அங்கே சரி. அடுத்தது நீங்கள் அது walk into my heart. Congratulations and celebrations when I tell everyone that you're in love with me. Congratulations and jubilee. இந்த மணமகளை பார்க்கிறோம். இந்த மணமகளை குறித்து எல்லாவற்றையும் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள முடியாது. என்றாலும் இந்த மணமகளுடைய சபை போதகர் இந்த மணமகளை குறித்து ஒரு சில காரியங்கள் சொல்ல நாம் கேட்போம். ஐயா ஆரம்பித்தது மாதிரி நேரத்தை மனதில் வைத்து என்னுடைய வயிற்றையும் கருத்தில் கொண்டு நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். ஜென்சி அவள் 11ஆம் கிளாஸ் படிக்கும்போது என் சபைக்கு வந்தால் அவங்க அம்மா வந்து ஒரு வருடத்துக்கு முன்பாக சபைக்கு வந்தார்கள். ரோமன் கத்தோலிக்க குடும்பத்திலிருந்து வந்தாலும் தேவனுடைய வார்த்தையின் மேலே வாஞ்சை உள்ள மக்களாக இருந்தார்கள். ஒரு மனிதனுடைய வளர்ச்சி என்பது அவன் எந்த அளவுக்கு இறை வார்த்தையில் கவனமாக இருக்கிறான், அதான் அவனுடைய வளர்ச்சியை தீர்மானிக்கிறது. எப்படிதே நம்முடைய சரீர பிரகாரமான உணவு நம்முடைய சரீர வளர்ச்சியை தீர்மானிக்கிறதோ, அதே போல் இறை வார்த்தையில் எந்த அளவுக்கு நம்ம கவனமாக இருக்கிறோமோ, வாஞ்சையாக இருக்கிறோமோ, அதான் அவனோட ஆவிக்குரிய வளர்ச்சியை தீர்மானிக்கிறது. மெய்யாகவே ஜென்சியுடைய அம்மாவும் சரி, ஜென்சியும் சரி, கர்த்தருடைய வார்த்தையில் கவனமாக இருந்தார்கள். அந்த வார்த்தை அவளை உயர்த்தியது. நான் சொல்ல வேண்டுமென்றால் அவளுக்கு ஒரு மாபெரும் நற்பண்பு. தேவனோட வார்த்தை கனப்படுத்தினால், தேவனை உயர்த்தினால், தேவன் அவளை உயர்த்தினார். இதை வச்சுட்ட பாதி பேர் நான் தெரிய மாட்டானே. இங்கே வந்துடு. ஓகே, 12ஆம் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது வருஷம் ஒவ்வொரு வருடத்துலேயும் சர்ச்சுக்கு வர்ற பிள்ளைகளுக்கு ஜெபிப்போம், அவங்க பிள்ளை நல்லா பாஸ் பண்ணும்போது. நான் பல முறை சொல்லியிருக்கேன், இப்பொழுது எல்லாருக்கும் முன்பாக சொல்கிறேன், எல்லாரும் பாஸ் பண்ணிடுவாங்கன்னு விசுவாசித்தேன். ஆனால் ஜென்சி +2 ஃபெயில் ஆயிடுவாளோ அப்படிங்கிற ஒரு கவலை எனக்கு இருந்துச்சு.
இது வரைக்கும் என்னுடைய ஜெபம் வீணாக போனதில்லை. அதில் ஒரு இதில் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு, இவன் மட்டும் கவுத்திடுவாளோன்னு நினச்சேன். கடவுளுடைய கிருபையில் ஜெபிச்சு அதை பாஸ் பண்ணான். அவருடைய தகுதியில் பாஸ் பண்ணான்னு எனக்கு தெரியல. கிருபையில் பாஸ் பண்ணால் இன்ஜினியரிங் காலேஜும் கிடச்சிது. அதுக்கப்புறம் அவள் வாழ்க்கை ப்ரொமோஷன் ஆகி நல்ல படித்த உடனே எல்லாரும் வேலைக்கு தடுமாறுகிற காலத்தில் நல்ல இடத்துல வேலையும் கிடைத்தது. தேவன் சகலத்தையும் நன்மையாக செம்மையாக செய்தால் அவள் குணசாலியான ஸ்திரீன்னு சொல்கிறேன். ஏனென்றால் தேவனோட வார்த்தையை கனப்படுத்தினார். மெய்யாகவே ரூபன் பாக்கியவான் தான், அதாவது கால்வின் ரூபன் பாக்கியவான். கர்த்தர் அவர்களையும் அவர் குடும்பத்தையும் சந்ததியும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்றைய நாளிலே கால்வினுக்கும் ஜென்சிக்கும் ஆண்டவர் கிருபையாய் ஒரு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். அது ஆசீர்வாதமாக இருக்கும் நான் நிச்சயமாக நம்புகிறேன். இப்போ நான் பேச வருவது மணமகன் கால்வினை பற்றி. அவன் குழந்தை பிரயாத்து முதல் +2 வேலை வாய்ப்பு வரைக்கும் அம்பத்தூரிலே வளர்ந்தான். அதாவது அவங்க அம்மாச்சி, அம்மாவை பெற்ற அம்மா, அவர்களிடத்தில் தான் நாங்கள் எல்லாரும் அனைவரும் ஒன்றாக தான் இருந்தோம். அங்கே தான் இருந்தான். சிறு வயதிலிருந்தே அவன் ரொம்ப மிகவும் சாஃப்ட் நேச்சர், எல்லாராலும் மிகவும் நேசிக்கப்படுவனாக இருப்பான். அவனும் எல்லாரையும் நேசிப்பான். யாருடைய மனதையும் துன்புறுத்துகிற ஒரு மகனாய் காணப்படவே மாட்டான். அதனால் ஜென்சிக்கு கால்வின் கிடைத்தது பெரும் பாக்கியம் அப்படின்னு சொல்வேன். இன்னொன்று, கால்வின் இன்றைய நாள் வரைக்கும், குழந்தையிலேருந்து இன்றைய நாள் வரைக்கும் கார்ட்டூனை ரொம்ப விரும்பி பார்ப்பான். அந்த கார்ட்டூனை போட்டுட்டா பக்கத்தில் என்ன நடக்குதுன்றதே ஒன்றும் தெரியாது. அது மாதிரி ரொம்ப நான் திருமணமாகி வரும்போது அவன் ஒரு 3-4 வயது சிறுவன். இப்போ சன் டிவியை ரொம்ப விரும்பி பார்ப்பான். இப்போ உட்காந்துருப்பான், நான் இப்படி பக்கத்தில் இப்படி உட்காந்துருப்பேன். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வரும், சன் டிவியின் தமிழ் மாலைன்னுவா. நான் வேணுன்னே என்ன செய்வேன், உருது மாலை, இங்கிலீஷ் மாலைன்னு. ஒரு கோபம் வரும் அவனுக்கு, அது பேச தெரியும், ஆனால் ஒன்றும் சொல்ல மாட்டான். அதாவது அவனுடைய அம்மாச்சியை அவன் அம்மாச்சின்னு கூப்பிட மாட்டான், அம்மா அப்படின்றதான் அவன் இன்னைய நாள் வரைக்கும் அவன் அப்படி தான் கூப்பிட்டுருந்தான். அவங்க இந்த இடத்துல இல்லை, அதை நாங்கள் ரொம்ப மிகவும் வருந்துகிறோம். கால்வின் படிப்பில் ரொம்ப கெட்டிக்காரன், வேலை செய்வதிலும் மிகவும் திறமையுள்ளவன், எல்லாராலும் ரொம்ப நேசிக்கப்படுவேன். இந்த பொருள் வேணும் அந்த பொருள் வேணும்னு எதையுமே வற்புறுத்தி கேட்க மாட்டான். அவனுடைய தகப்பன்கிட்ட அவர் பெரிதும் என்கிட்ட ஒன்று சொன்னது, கால்வின் எதையுமே என்கிட்ட கிடையாது. ஒவ்வொரு பையன்களும் வளர்ந்த உடனே எனக்கு இந்த பைக்கை வாங்கி கொடுங்க, எனக்கு அந்த பொருளை வாங்கி கொடுங்க, இந்த பொருளை வாங்கி கொடுங்க அப்படின்னு எல்லாத்தையும் விரும்பி கேட்பாங்க. ஆனால் கால்வின் எதையுமே கேட்க மாட்டான். அதாவது தாய் தப்பன் என்ன வாங்கி கொடுக்குறாங்களோ அதை மட்டும். அதாவது ஒரு லேப்டாப் வேணும் அப்படின்னு ஒன்று தன்னுடைய தகப்பன்கிட்ட கேட்டபோது அவர் என்ன பண்ணீங்க, அதை வாங்கி கொடுத்தார். அதற்கடுத்து ஒன்று, என்னுடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாய் ஜென்சி எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தின்படி ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவாக்கி தருவார். இந்த திருமண வாழ்க்கையை ஆண்டவர் சீரும் சிறப்புமாக ஆசீர்வதித்து தருவார் என்று மணமக்கள் இருவரையும் வாழ்த்துகிறேன். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கேட்போம். முதல்ல கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நான் ஸ்பீச் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல ஆக்சுவலாக. ஸோ தப்பாக ஏதாவது பேசினா மன்னிச்சிக்கோங்க. மற்றும் ரிலேஷன்ஸ், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ் மேட்ஸ் கேட்கலையா? டே மைக்கில் தான் நான் பேசுகிறேன். எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மற்றும் ஜென்சி வீட்டிலேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோ தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மற்றும் எல்லா ரிலேஷன், எல்லா ஃப்ரெண்ட்ஸ், 2 பாஸ்டர்ஸ் ரொம்ப தேங்க்ஸ். பாஸ்டர் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து அவரும் அங்கே வந்திருக்காரு. அப்புறம் மெத்தடிஸ்ட் பாஸ்டர், பெரிய பாஸ்டர் அங்கே ஆசீர்வதிச்சது ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர். அப்புறம் மெயின் தேங்க்ஸ் அம்மாச்சி என் கூட இல்லை ஆக்சுவலாக. அவங்க பற்றி சொல்லணும். ஆக்சுவலாக அவங்க சின்ன வயசுலேருந்து என்னை வளர்த்தாங்க. ஸோ பெரிய ஆள் வரைக்கும் வளர்த்தாங்க. ஆக்சுவலாக கல்யாணம் ரொம்ப ஆசைப்பட்டாங்க அவங்க பார்க்கணுன்ட்டு, பட் அவங்களால பார்க்க முடியல. இருந்தாலும் அவங்க கடைசியாக அவங்க இறக்கும் போது சொன்னாங்க, எனக்கு பார்த்த பொண்ணு ஞாபகம் இருக்கா அம்மாச்சின்னு கேட்கும்போது ஜென்சி பேரை சொன்னாங்க. ஸோ கடைசியாக ஒரு தடவை பார்த்தாங்க அவங்க. ஸோ அந்த ஹாப்பினஸ் இருக்குது. ஸோ வந்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த கொரோனா டைம்லேயும் நீங்கள் எங்களை ஆசீர்வதிச்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
அப்புறம் ராட்சிதப்பாக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவர் தான் ராட்சிதப்பா, அவர் தான் ரெடி முக்காஸ் பொண்ணு தேடுந்து இங்கே அரேஞ்ச் பண்ணுற வேலை எல்லாமே அவர் தான் இது பார்த்தது. என் சைடில் நான் சொல்கிறேன், அதனால் அவருக்கு பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லியிருக்கேன். தட்ஸ் கிரேட். இப்பொழுது கடைசி ஜெபத்துக்கு முன்பதாக கால்வினுடைய மாமா அவர்கள் வந்து ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்வார்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தியான நேரத்தில் உங்களை எல்லோரும் காணவும் கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நல்ல நாளை கர்த்தர் கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். முதலாவது இந்த திருமண காரியங்களை ஒழுங்குபடுத்தி கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அதில் பங்கு பெற்ற பாஸ்டர்மார் மற்றும் உற்றார் உறவினர்கள் எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறோம். நான் பேச வந்தால் அதிகமாக பேசுவேன் என்று எல்லாம் பின்னாடி கலடப்ப, அதனால் நான் நன்றி சொல்லி முடிக்க போகிறேன். தயவுசெய்து நீங்கள் வந்த அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். மறுபடியுமா உங்களுக்காக ஆகாரம் ஆயத்தப்படுத்த வைத்திருக்குது. நான்வெஜ்ஜு வெஜ்ஜு ரெண்டும் தனித்தனியாக இதே ஹாலில் இருக்குது. தயவுசெய்து எங்களோட இந்த விருந்து நாங்கள் அழைக்கிறோம். நீங்கள் விருந்து உண்டு மகிழ்ச்சியாக எல்லாரும் பிள்ளையை ஆசீர்வதித்து செல்லுமாறு அன்பாய் கேட்கிறேன். நன்றி. ஸ்தோத்திரம். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்ததுக்கு உங்கள் யாவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கடைசி ஜெபத்துக்கு பிறகு மணமக்களை வாழ்த்த வருகிறவர்கள் ரைட் சைடில் வந்து பிள்ளைகளை வாழ்த்தி இந்த படிக்கட்டை நீங்கள் உபயோகப்படுத்தும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். க்ளோசிங் ப்ரேயர் அண்ட் பெனடிக்ஷன் பை ரெவரண்ட் சாம் சுடலையாண்டி, த சீனியர் பாஸ்டர், மெத்தடிஸ்ட் தமிழ் சர்ச். எங்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இந்த மதிய வேளையிலே பரலோகத்தின் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய குடும்பங்களிலே நீர் பாராட்டியிருக்கிற உமது வழிநடத்தல்களை ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். விசேஷித்த வகையிலே எங்கள் மத்தியிலே அழகாக வீற்றிருக்கின்ற இந்த புதுமண தம்பதியர் கால்வின் ரூபன்ராஜ், அவருடைய மனைவி ஜென்சி கால்வின், இவர்களை தேவனுடைய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கும்படியாக இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோமே. பரலோகத்தின் ஆண்டவரே, நீர் உமது பிள்ளைகளை அவருடைய ஆவி ஆத்மா சரீரங்களிலே ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆரம்பிக்கின்ற இல்லற வாழ்க்கையிலே உம்முடைய ஆளுகை, உம்முடைய தலைமை இவர்களுடைய வாழ்க்கையை நிறைவாய் ஆசீர்வதித்து ஆண்டவரே, இவர்கள் தங்களுடைய குடும்பங்களில் மாத்திரமல்ல இந்த சமுதாயத்திலே தேசத்திலே ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாய் இருப்பதற்கு கர்த்தர் இவர்களை பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் ஆண்டவரே, உமது நிறைவான கிருபை ஆசீர்வாதம் இந்த வரவேற்பு வைபவத்தில் இருந்ததே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமத்தினாலே இந்த பிள்ளைகளுக்கென்று ஏறெடுக்கப்படுகிற எல்லா வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் நீர் நிறைவேற்றி கொடுக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளினுடைய ஐக்கிய விருந்திலே, இந்த கல்யாண விருந்திலே தேவனுடைய நிறைவு காணப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கே துதி கன மகிமையை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அரவணைப்பும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு விசேஷித்த வகையில் இந்த அருமையான புதுமண தம்பதியரோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமேனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே,
ஆமென்.
sing together. You called me out upon the waters, the great unknown, where feet may fail. And there I find you in the mystery, in oceans deep. My faith will stand. Come on, you make it your prayer. And I will call upon your name, Jesus, and keep my eyes above the waves. When oceans rise, my soul will rest in your embrace. For I am yours, and you are your grace abounds in deepest waters. Your sovereign hand will be my guide. Come on, you sing. Where feet may fail. Come on. You've never failed. Come on. And you won't stop now, Jesus. So I will call upon your name and keep my eyes above the waves. When oceans rise, my soul will rest in your embrace. For I am yours, you are Spirit, lead me where my trust is without waters. Let me walk upon the waters wherever you would call me. Take me deeper than my feet could ever wander, and my faith will be made stronger in the presence of. Come on, let it be your prayer. Spirit, lead me where my trust is without borders. Let me walk upon the waters wherever you will call me. Take me deeper than my feet could ever wander, and my faith will be made stronger. Come on. Spirit, lead me where my trust is with.
I need you to lift your hands heavenward one more time. Well, Lord, this is that ocean. This is that place, Father, where you lead us. Faith without borders. Lord, I pray tonight in Jesus' name, as we step out and into all that you have for us, as we have the courage sometimes to step into the great unknown, that there we meet Jesus, and we meet the will of God, and we meet the purpose of God, and we meet the promise of God, and we meet the goodness of God. Lord, give us that courage. Give us that Holy Spirit boldness to keep on trusting you, to walk on those waters. Lord, to go into that great unknown at times, but knowing that the God of all knowledge, omnipresent, omniscient, omnipotent God, that you lead us and you take us. Father, we thank you for what you've accomplished here tonight. Lord, it's only the start. We're excited about Jerusalem, the temple, just a couple of days' time. Father, we thank you in Jesus' name. Amen, amen, amen. You guys be blessed. Forever seems like a long time, but nothing seems like a long time when I'm with you. I feel like I'm walking on water since the day that I asked your father to let go of his daughter. So give me your blessing, sir. I'll give her all that I've got. It doesn't look like much, but it sure feels like a lot. Let her take my heart and take my hand. Take my heart and take my hand. Take my heart and take my hand again and again. Right where we stand. I never really know what love is, but whatever it is, I feel it in your kiss. You waltzed in like somebody planned it all. I feel right where I belong. My knees are weak, my heart is strong. So give me your word, and I'll give you all I got. No, we don't have much, but it sure feels like a lot. So take my heart and take my hand. Take my heart, take my hand. Take my heart, take my hand again and again. Right where we stand. Take my heart and take my hand. I'll be your lover
ocean lies beyond the stars. Those 1,000 heights too vast to climb. I got so high to fall so far, but I found heaven as love swept low. My heart beating, my soul breathing. I found my life when I laid it down, upward and falling, spirit soaring. I touched the sky when my knees hit the ground. What treasure waits within your skies? This gift of freedom gold can't buy. I bought the world and sold my heart. You traded heaven to have me again. My heart beating, my soul breathing. I found my life when I laid it down, upward falling, spirit soaring. I touched the sky when my knees hit